ஆபரேஷன் ஆஸ்பிட்டஸ் வெர்சஸ் செங்கடல்ல இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடியினர் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்க போகுது. யார் இந்த ஆஸ்பிட்டஸ், என்ன ஆபரேஷன் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கா? அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. ஆஸ்கர் விழாவில் ஈரான் போர் பற்றிய சில வார்த்தைகளை சில பேர் முணுமுணுத்திருக்காங்க. அந்த முணுமுணுக்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன, அது உலக அளவில் எப்படி ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்க போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போகிற செய்திக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, ஒரு மனிதநேயம் இருக்கு. சரி, இப்போ இவங்க சொல்றாங்க நாங்கள் எல்லாருமே சீனாக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. சீனாக்காரங்க சொல்றாங்க ஒரு 70+ தைவான் நாட்டை சேர்ந்தவங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த நபர்கள் பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. மை beloved motherland, thank you. 7ஆம் அறிவு படத்தை பார்த்த மாதிரி இருக்கு. எது எப்படியோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் சேஃபாக சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்க தைவான் நாட்டை சேர்ந்தவங்க. தைவான்கிறது ஒரு நாடு. சைனாங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா தைவான் மேலே போர் தொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நாடு என்னுடைய நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான ஆக்கிரமிப்புக்கான வேலையையும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சீனா. ஆனாலும் தைவான்காரவங்க ஈரானில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து என்னுடைய மக்களை நாங்கள் மீட்டு கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி சைனா இப்போ தைவான் மெம்பர்ஸை மீட் எடுத்திருக்காங்க. இதில் அரசியல் என்ன அப்படின்னா, சைனாவோட ஒரு நிலப்பகுதி தான் தைவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தைவான் நாட்டை வர அவங்க மனிதநேயத்தோடு மீட்டிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ட்ரம்ப் குறித்து ஈரானிய அதிகாரி ஒருத்தர் பேசியிருக்கார். மத்திய கிழக்கில் ட்ரம்பினுடைய குடும்பத்துக்கு சொந்தமான வணிக நிறுவனங்களையும், அசைகிற சொத்தாக இருந்தாலும் சரி, அசையாத சொத்தாக இருந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் அடிப்போம்டா அப்படின்ட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இவங்களுடைய வைக்கக்கூடிய குறி தப்புமா தப்பாதா அப்படிங்கிறத தாண்டி ட்ரம்ப்புக்கு இது பர்சனலாக ஹர்ட் ஆகிருக்கும். இவ்வளவு நாளும் சேர்த்த சொத்துக்கள் எல்லாமே இப்போ கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற அளவிற்கு போயிடுமே அப்படிங்கிற பயம் இருக்கும். ட்ரம்ப் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் இல்லையா? அப்படிப்பட்ட புரோக்கர் ஏகப்பட்ட சம்பாத்தியம் சம்பாதிச்சிட்டார். அரசியல்வாதியாக இருந்து ஒரு கையெழுத்துக்கு பல ஆயிரம் கோடிகள் எடுத்திருப்பார். நம்ம ஊரில் அரசியல்வாதிகளே, கவுன்சிலரே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. உலகத்தினுடைய நாட்டாம சீட்டு எவ்வளோ கிடைக்கும், அத்தனையும் க்ளோஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு இப்போ ஈரான் மிரட்டி விட்டுருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் என்ன பிரசாத், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்கலையா அப்படின்னு கேட்டால், அவங்க பாவம், அவங்க சின்ன பசங்க, தலைவன் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுருவோம், யூதர்களை எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம். ஆனால் ட்ரம்ப் இப்போ தான் கிடச்சிருக்காப்புல, இப்போ தான் அவர் அடிக்க முடியும். ஈரான் போர் 17வது நாளை எட்டி இருக்கக்கூடிய நிலையில் ஈரான் ட்ரம்ப்புக்கு ஒரு சவால் விடுக்குது. அவர் தனது கப்பல்களை, ட்ரம்ப்பு தன்னோட கப்பல்களை வளைகுடா பகுதிக்கு அனுப்பி மட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் போகலையா பிரசாத் அவங்க பக்கமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு அப்படின்னு கேட்டால் 300 மைல் தள்ளி நிற்கிறாங்களாம். எப்படி 300 மைல் தள்ளி நிற்கிறாங்க. இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தூரம் தள்ளி நின்றுட்டு இவ்வளோ சவுடால் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு. இதுக்கு ட்ரம்ப் தன்னுடைய ஸ்டைலில் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஈரான் தற்போது என் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக நான் நினைக்கவில்லை. என்னை அவங்க அடிப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்போதைக்கு அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இப்படி கெஞ்சுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நடிகர் ஜாவியர் பாதம் இவர் மட்டும் தனியாக நின்றுருந்தா கூட இவ்வளவு தூரம் இவரை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம ஊரில் கருப்பு கிளியோபாட்ரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிரியங்கா சோப்ரா அவர்களோட கூட நின்றார். வெள்ளை ஆடையில் தேவதை மாதிரி ஜொலிக்கக்கூடிய பிரியங்கா சோப்ரா ஒரு புறம், இன்னொரு புறம் புரட்சி நாயகனாக இந்த ஜாவிடர் பாதம் அப்படிங்கிற நபர் மறுபுறம். ஒரு ஆஸ்கர் வழங்கக்கூடிய விழா,
ஒட்டுமொத்த உலகமுமே நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் தன்னை பற்றி பெருமையாக பேசாமல், தான் நடித்திருக்கக்கூடிய படத்தை பற்றியோ அதை பற்றி பெருமையாக பேசாமல், தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்துக்காக பேசக்கூடிய அந்த பாங்கு இருக்குல்ல, அந்த இடத்துல ஜாவியர் பாதம் கைதட்டல் வாங்குறார். அதே நேரத்தில் அவருடைய ஷர்ட்டில், அதாவது டக்ஸிடோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸினுடைய பேர், நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்லாம் வந்து 500 ரூபா 1000 ரூபா ட்ரெஸ்ஸும் போனோமா இல்லையா, அப்படி தானே சொல்லுவோம். அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோட பேர் வந்து டக்ஸிடோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆடையின் மீது போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார். ஒரு சின்னத்தை பொறிச்சிருக்கார், அதுவும் ரெட் கலரில் எழுதியிருக்கார். சரியா, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரியங்கா சோப்ராவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 2026 ஆஸ்கர் விழாவில் போர் வேண்டாம், பாலஸ்தீனத்தை விடுவியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய சகோதரன் பாலஸ்தீனத்திற்காக நடத்தக்கூடிய ஈரானுடைய போர் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்கர் விழாவில் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் உலகத்தையே கவனிக்க வச்சிருக்கு. நாட்டோவினுடைய உதவியை நாடக்கூடிய ட்ரம்ப், ஏன் அவருக்கு தான் எந்திரிக்கவே முடியல, அப்போ ஹெல்ப் கேட்க தானே செய்வார். உக்ரைன் விவகாரத்தில் நாம் அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், உதவுனீங்க. ஏன் உதவுனீங்க? உக்ரைனில் ஏகப்பட்ட கனிமங்கள் இருந்துச்சு, தனிமங்கள் இருந்துச்சு, அதை திருடணும்னு நினச்சிங்க. ரைட்டு. அப்படி இருக்க ஈரான் விவகாரத்தில் அவர்கள் நமக்கு ஏன் உதவக்கூடாது அப்படின்னு நாட்டோவை பார்த்து கேள்வி கேட்குறாரு. ஹார்மூஸ் நீரணை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அதை திறந்த நிலையில் வச்சிருக்கணும், இல்லாட்டி நம்ம கப்பல்கள் போக முடியாது. அதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை சீக்கிரமாக ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீ போரே தொடுத்து போயிடக்கூடாது, அப்படி தானே மற்றவங்க சொல்லுவாங்க. ஒன் டாப்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னாள் நாட்டோவினுடைய தலைவர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர் அப்படிங்கிற நபர் ரொம்ப ஒய்யாரமாக இருந்துட்டு ஓங்கி ஓங்கி கத்துவாப்புல, நல்ல மனுஷன். இப்போதான் நாட்டோவுக்கு புதிய தலைவராக மார்க் ரூட்டே வந்திருக்கார். சரி, பழைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்படியே கேமராவை என் பக்கம் திருப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈரான் மீதான தாக்குதல் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்கிறார். ட்ரம்ப் தொடுத்திருக்கக்கூடிய போரும் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்கிறார். நாட்டோ அதிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு முன்னாள் தலைவராகிய நான் இப்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறத யாராவது கேட்க போகிறாங்களா? ஆஹா, ஆனால் கவனிப்பாங்க. சத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லை, ஆனால் யுத்தத்தில் இவ்வளவு பெரிய கதறல்கள் கேட்கணும்னு நான் நினைக்கல. டெல் அவீவ்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒட்டுமொத்த டெல் அவீவ்லையுமே பாருங்க, தர முதற்கொண்டு பேந்துருச்சு, இருக்கக்கூடிய கட்டடங்கள் உடஞ்சிருச்சு, மரங்கள் சாஞ்சிருச்சு, புகை மூட்டமாக இருக்கு, நெருப்பு ஜுவாலைகள் விண்ணுயர பறந்துகிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல் அவீவினுடைய நிலை. காசாவினுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அப்படியே பேரலா டெல் அவீவினுடைய ஃபோட்டோவும் வச்சு பாருங்க, ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியாது இப்போதைக்கு. ஆபரேஷன் ஆஸ்பிடஸ் அப்படின்னா என்ன? இந்த நாட்டோ படைகள் இருக்காங்கல்ல, அதுலேயே செங்கடலை பாதுகாக்கிறதுக்குன்னு ஹவுதிகள் இருக்காங்க, இருந்தாலும் வம்பு இழுக்கிறதுக்குன்னு சில குரூப்பை வச்சுருப்பாங்க. இப்போது ஐநாவினுடைய அமைதிப்படை அப்படின்னு ஒன்று லெபனானில் இருக்குல்ல, 30க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றாக சேர்ந்து வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த நாட்டோ படை அஸ்பிடஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது கடற்படை. அந்த கடற்படையை இப்போ யூரோப்பியன் யூனியன் யாருக்கு எதிராக பயன்படுத்த போகிறாங்கன்னா, செங்கடலில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஹவுதிகளுக்கு எதிராக பயன்படுத்த போகிறாங்க. இதற்கு ட்ரம்ப்போட அவங்க சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் கடற்படை இறக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அமெரிக்காவினுடைய கடற்படையவே டைரெக்டாக இறக்கலாம், ஆனால் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, ட்ரம்ப்புக்கு அசிங்கமாயிடும். இதே நாட்டோ படை இறக்குனாரு அப்படின்னா அந்த நாட்டோவில் இருக்கக்கூடிய 32 நாடுகளுக்கு தான் அசிங்கமே தவிர ட்ரம்ப் மட்டுமே தனியாக அசிங்கப்பட மாட்டார். ஸோ தன் மீது விழுந்திருக்கக்கூடிய கரையை அகற்றுவதற்காக அவர் தொடர்ச்சியாக இன்னொருத்தவங்க மேலே பழி போடுறதுக்கான வேலையை மட்டுமே செய்கிறார். அதில் ஒரு பகுதி தான் இந்த ஆபரேஷன் அஸ்பிடஸ் அப்படிங்கிற நாட்டோ படையை ஹவுதிகளுக்கு எதிராக திருப்பக்கூடிய முயற்சி. நிறையா பேர் யுஏஇயில் இருக்கீங்க, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். நம்மெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, சோறு போட்டவங்களை ரொம்ப தெய்வமாக பார்ப்போம். அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவங்க செய்திருக்கக்கூடிய அநியாயத்தை இங்கே உலக நாடுகளுக்கு பட்டியல் போட்டு நம்ம காமிக்க வேண்டிய தேவை இருக்குது. மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேகத்தினுடைய புஜைரா அப்படிங்கிற துறைமுகத்தின் மீது ஈரான் ஒரு அட்டாக் நடத்தினாங்க. அதில் சேதம் ஏற்பட்டுச்சு. இந்த தாக்குதலில் குறைந்தது 2 எரிபொருள் தொட்டிகள் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு 16ஆம் தேதியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது அது தொடர்பான சேட்டலைட் இமேஜஸ் சீனா வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்கின அடியை மறைக்க முடியல யுஏஆல், அதனால சீனாவினுடைய உதவியோட இந்த சேட்டலைட் இமேஜை ஈரான் வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ கிளியர் கட்டாக தெரியுதா? அடி கொஞ்சம் பலந்தான். ஏசியா முழுவதுமே இப்போது எரிவாயு பற்றாக்குறையால் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இடிகாடுகள் எல்லாமே செயல்பாட்டில் இல்லாமல் இருக்குது. எரிக்கிறதுக்கு பணத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா அந்த பணத்தை எரிக்காமல் புதைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் செய்கிறாங்களாம்.
இன்னொரு புறம் உணவகங்களில் எண்ணெயில் பொரித்த உணவு வகைகளை தயாரிப்பதை இந்தியா நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா டீ கடைகளில் டீ இருக்கும், டீக்கான கூடுதல் காசு இருக்கும். அதே நேரத்தில் போண்டா பச்சி கடைகள் எல்லாமே மூடிட்டாங்க. இதை நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கேன். பாகிஸ்தான் அரசு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் நாட்டினுடைய கவர்மெண்ட் ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அதாவது அரசு ஊழியர்கள், அவங்களுக்கு 4 நாட்கள் கொண்ட பணிவாரம் மட்டுமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 நாட்கள் அப்படிங்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. வங்கதேசத்தில் பல்கலைக்கழகங்கள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. பக்கத்து நாடுகள்லாம் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியா இப்போவோ அப்போவோன்னு இருக்கு. ஆனாலும் அரசியல்வாதிகள் கீழே விழுந்தாலும் மண் ஒட்டலை அப்படிங்கிற கதையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உதாரணமா பாருங்க, இதான் ஒட்டுமொத்த நாடுமே இப்படி தான் இருக்கு. இது பாகிஸ்தான் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு சாம்பிள் மட்டும்தான் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஊரை பார்த்தீங்கல்ல, இப்போ வங்கதேசம் பாகிஸ்தானில் இதான் நிலைமை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான அதிகரித்து வரக்கூடிய மோதல்ல ஈரானுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஒரு ரகசிய ஆவணம் பிளஸ் ஒரு கடிதம் ஒன்று சிக்கியிருக்கு. இந்த கடிதத்தை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, கான் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனல் வெளியிட்டிருக்காங்க. இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய போர் முறை எங்களுக்கு ஏற்புடையது தான், ஆனால் அண்டை நாடுகளோடான உறவு அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமானது. பார்த்து செயல்படுங்க, நகர்த்தக்கூடிய காய்களை கவனமாக நகர்த்துங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு லாசிங் கேம்ப் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தங்கிறத இந்த கான் நியூஸ் செய்தி வெளியிடலை. இது ஏதேனும் குறிப்புகளா அப்படிங்கிறதும் புரியல. புரியாததை விட்டு புரிஞ்சதை மட்டும் மக்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான் விஷயம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.